சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் ஜனவரி 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். நடிகர் வடிவேலு அஞ்சலி செலுத்த வரல அப்படின்னு எல்லாருமே குறை சொல்கிறாங்க. உண்மையிலுமே என்ன பிரச்சனை? சினிமா உலகத்தில் ஆனால் வந்தால் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லினால வராமல் அவருடைய மனநிலை இவ்வளோ பேர் வந்து போனாங்க. ஏன் விஜய் மேலேயே செருப்பு வந்து விழுல? இல்லை சார், கேப்டன் நல்லா தான் இருந்தார், அவருக்கு இப்படி ஒரு சோறு வர்றதுக்கு என்ன காரணம் சார்? கேப்டன் உடல் முடியாத நிலைமையில இப்படி ஆட்சிட்டு வந்து கஷ்டப்படுத்தணுமா சார்? அப்படி ஏன்னா அதுக்குள்ளே போக விரும்பலை. அன்னைக்கு எங்கள் தலைமை பொறுப்பில் இருந்த பண்ருட்டியார் போன்றவர்கள் எல்லாருமே வலியுறுத்தி இல்லை இந்த இதுக்கு கூட்டணி போகணும்னு சொன்னவங்க அவங்க தான். எனக்கு தெரியும், எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பணத்துக்காக அவங்க கூட்டணி வேணான்னு சொன்னாங்க சார். நாடாளுமன்ற தேர்தல் வருது, தேமுதிக நிலைப்பாடு தலைவர் இல்லை அப்படிங்கிற கேப்டன் நல்லா தான் இருந்தார், அவருக்கு இப்படி ஒரு சோறு வர்றதுக்கு என்ன காரணம் சார்? கடுமையான உழைப்பாளி, கடுமையாக சினிமாவிலே உழைச்சிருக்காரு. அவருக்கு ஆரம்ப காலத்தில் கடுமையான உழைப்பு, டூப் போடாத தன்மை. சினிமாவில் டூப் போடுறது கிடையாது. அவர் ஹெலிகாப்டரில் திருமூர்த்தியில் ஹெலிகாப்டரில் கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கி மேலேருந்து தொங்கி தலைகீழாக தொங்கி அவர் தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு பண்ணார். உளவுத்துறையில் ஏறக்கூடிய ஒரு 500-1000 அடி கீழே போய் கடலுக்கு கீழே இருந்து அந்த ப்ரெஷர் அவ்வளவு நீர் ப்ரெஷர்லேயும் உள்ளே போய் ஃபைட் எடுத்தாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்களை நம்ம சினிமாவில் சொல்ல முடியும். அவர் பட்ட கஷ்டங்களையும் அதாவது அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கிறது. டூப் போடுறவங்களுக்கு பதில் இவரே அதை பண்ணி அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கிட்டு உழைத்தவர். அவர் ஒரே வருடத்தில் 18 படங்கள் நடித்தவர். அப்போ கடுமையாக தன்னை வருத்தி கொண்டு உழைப்பாலையும் உயரணுங்கிற நோக்கத்துலேயும் அவர் அந்த இதை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 55-60 வயது ஆகும் பொழுது அவருக்கு சுகர் மற்ற ப்ரெஷர் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் பொழுது அந்த பழைய உடல் தன்மை மாறி அவருக்கு அந்த எஃபெக்ட்லாம் வந்தது. நான் இது உண்மையாக சொல்ல போனால் அவங்க மிகப்பெரிய அளவில் அவரை பாதுகாக்கணுங்கிறத கடமை உணர்வோடு இருந்தாங்க. வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். கூடயே இருந்து இன்னமும் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியும். அவங்க உண்மையாக சொல்ல மனைவியை மட்டும் இல்லை, தலைவரே சொல்லியிருக்கார், என் மனைவி என் அன்னை போன்றவர், என் தாயை போன்றவர்னு அவரே பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கார். அப்படின்னா அவரே சொல்கிறார் அப்படின்னா இவங்க தவறான இதுகளை இருந்தால் எப்படி அவர் சொல்லுவார்? இப்போ நான் சொல்கிறேன், நானும் கூட இருந்து பார்க்குறேன், இன்றைக்கும் நான் பார்க்குறேன், அவங்கள இன்றைக்கும் பார்க்குறேன். அவங்க உண்மையிலே அவர் ஒரு தாயை போல பார்த்துக்கிட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்படி உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இப்போ கடைசியாக நடந்த பொதுக்குழு உடல்நிலை முடியாமல் இருக்கிறாரு. அப்படி அவர் அழைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? முடியாத நிலைமையில் அதை பார்க்கும்போது ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இவங்க பொதுச் செயலாளராக ஆகட்டும், யார் தடுக்க போகிறா? தேமுதிக நிர்வாகிகள் தான் அதுக்கு சம்மதிக்க போகிறாங்க, உங்களை மாதிரி நிர்வாகிகள் ஏற்றுக்க போகிறாங்க. இதில் அவர் அந்த இடத்துல இவங்க இந்த பதவி ஏற்கணுமா? யார் எதிர்க்க போகிறா? ஏற்றுக்கலாமே. அப்படி கேப்டன் உடல் முடியாத நிலைமையில் இப்படி ஆட்சிட்டு கஷ்டப்படுத்தணுமா? அதாவது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை பார்க்கணுங்கிற ஆவல் இருக்கும். அவர் உடல்நிலை முடியாமல் இருந்து வீட்டுக்கு வந்த நிலை, அந்த சூழ்நிலை ஏற்கனவே பொதுக்குழு நடத்துகிறதா திட்டமிட்ட இருந்த விஷயம். அப்போ அவர் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற செய்தியும் வெளிவிட்டாச்சு. அப்போ அங்கேருந்து இந்த ஒரு பொதுக்குழு நடக்குது. இன்றைய அரசியல் சூழ்நிலை சொல்கிறேன், ஒரு கையொப்பமிடணும், கூட்டணி பேசணும், A-ஃபார்ம் B-ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போடணும். எப்படியோ அரசியல் சதுரங்கத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. தலைவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்கார். அந்த சூழ்நிலையில் பல்வேறு டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் தான் அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க. அப்போ அவரை கூட்டிகிட்டு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். இங்கே கூட்டிகிட்டு விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. விமர்சிக்கிறவங்களுக்கு இந்த இயக்கத்துக்கு நாளைக்கு அவங்க பாடுபட போகிறதோ அவங்க கொடி பிடிக்க போகிறதோ கிடையாது. கொடி பிடிக்கிற தொண்டனும் உழைக்கிறவங்களும் தலைவரை நேசிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எங்கள் தலைவரை பார்க்கணும். அதனால் அந்த பொதுக்குழுவுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக அவங்க அந்த பதவியை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஏற்றுக்க சொல்லி பல கூட்டங்களில் பல நிர்வாகிகள் இங்கே பேசுனது தான்.
பேசுனது தான் அது. அப்போ இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் நகர்வுகள் இருக்குது. அதுக்கு வந்து அவருடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்காதுங்கிற நிலையில தான் அவங்க அந்த பதவியை ஏற்றுக்கிறாங்க. அதான் ஆமாம், விருப்பம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், உடல்நிலை மோசமாக இருக்கிற நிலையில் ஆட்சியில் வருமாங்கிறது தானே கேள்வி. சார், அன்றைய நிலையில் அவர் வந்தது எங்களுடைய வேண்டுகோள் தான், தொண்டர்களுடைய வேண்டுகோள் தான், நிர்வாகிகளுடைய வேண்டுகோள் தான். ஒரு பொதுக்குழு நடக்குது, பொதுக்குழுவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலேருந்து வீடு வந்துட்டார்னு செய்தி வந்துடுச்சு. செய்தி வந்தவங்கள தலைவர் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் அவர் வந்து எல்லா தொண்டர்களும் பார்த்து அந்த உற்சாகத்தில் அவங்க வந்து தலைவருடைய முன்னிலையில் அந்த பதவி அவங்க வந்து பொதுச் செயலாளர் பதவியில் முன்மொழிஞ்சு அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு உடனே அவர் வந்து திரும்பவும் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து அவர் வள்ளினாலும் இந்த விமர்சனம் வரதானே செய்யும். அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு அரசியல் மேடையில் வந்து அவர் இல்லாமலே இந்த பதவி இவங்க எடுத்துக்கிட்டாங்கிற விமர்சனம் வரும்ல, வரும், கண்டிப்பாக வரும். ஏன் இந்த செய்தி கொடுக்குறவங்க, இந்த விமர்சனம் பண்ணுறவங்க ஏன் அந்த விமர்சனம் பண்ண மாட்டாங்க? அதுக்காக அவங்களுக்காக நாங்கள் கிடையாது, எங்களுடைய வேண்டுகோளுக்காக தான் தலைவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த மேடையில் வந்து நாங்கள் வரவேற்றோம். அவர் நேசித்தவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய தடவை கேட்டு பார்த்தோம், சந்திக்க அனுமதி கிடைக்கல, எந்த பதிலும் கிடைக்கல. அவர் யாரை நேசித்தாரோ அவங்களெல்லாம் அனுமதிச்சிருந்தா கூட அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பார் சார். அப்படி ஏன்னா அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அவரோட நடித்தவங்க, தொழில் ரீதியாக அவங்க கூட பழகுனவங்க, நண்பர்களாக இருந்தவங்க, சில பேர் அந்த மாதிரி எங்களை பார்க்க விட்டுருக்கணும், பார்த்துருந்தா நல்லாயிருக்கும், பேசியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிக்கிட்டு இருக்காங்க. சார், ஒரு மனைவியா, ஒரு மகனா, ஒரு மைத்துனனா, ஒரு அண்ணனா, தம்பியா, அவங்க அக்கா தங்கச்சிங்க தான் இருக்காங்க, தலைவருடைய உடன் பிறந்த தங்கச்சிங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலையெல்லாம் பார்த்து அவருடைய இருக்கக்கூடிய ஒருத்தரை விட்டு தொடர்ந்து அத்தனை பேர் வந்து பார்த்தா அவருடைய இன்ஃபெக்ஷன், அவருடைய இதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஒரு நடிகரை விட்டுட்டு பார்க்க விடல மற்ற தொண்டர்களை, நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் பாடினா அப்போ அவங்க தான் முக்கியமாக, நாங்கள் முக்கியமாக, எங்கள் தொண்டர்கள் ஆதங்கப்பட மாட்டாங்களா? நான் விமர்சிக்கக்கூடியவர்களுக்கே நான் கேட்குறேன், எத்தனை நாள் வந்து இந்த இயக்கம் துவங்கி 18 வருடம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதில் வந்து எத்தனை நாள் வந்து தேமுதிகவுக்கு ஆதரவாக நீங்கள் சாப்பிட்டேன், நாங்கள் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணணும்னு சொல்கிறீங்க. எத்தனை நடிகர்கள் வந்து எங்களுக்கு ஆறுதலாக அவருக்கு கூட இருந்து இந்த இயக்கம் வளரணும்னு நினச்சிங்க? இந்த கேள்வி நான் ஒரு தொண்டனாக வைக்கிறேன். எத்தனை பேர் வந்து நின்னீங்க? வெற்றி பெற்ற உடனே தலைவர் வந்து வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரோடனே வாழ்த்து தெரிவிக்க வந்தீங்க, அவ்வளோதானே. ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் பின்னாடி இருந்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. போதும் தேர்தலில் நிற்கும் போது யாரும் வரலையே. நான் வந்து யதார்த்தமா என்னுடைய நண்பனுக்காக, இந்த இயக்கத்துக்காக நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரேன், அவர் நல்லவர், அவர் இந்த ஆட்சிக்கு வரணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுங்க அப்படின்னு எத்தனை நடிகர்கள் இருந்தாங்க? நான் தொண்டனாக தான் கேட்குறேன். இன்னைக்கு விமர்சனம் பண்ண இவர் அண்ணன் வைகை சந்திரசேகர் அவர்கள் வந்து திமுகவில் இருக்காரு. அண்ணன் ராதாரவி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அதிமுகவில் இருந்தார், இன்றைக்கி பிஜேபியில் இருக்கார். திமுகவுடைய அவங்க குடும்பமே திமுக குடும்பம் இருந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். நான் கேட்குறேன், அப்போ ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் நான் உங்க கூட தான் நிற்பேன், நீ வந்து பதவி கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி உங்க கூட தான் நிற்பேன், நீ ஆட்சிக்கு வரணும்னு எத்தனை பேர் வந்து நின்னீங்க? ஏன் நிற்கல? அது நின்று இன்னைக்கு நீ விமர்சனம் பண்ணீங்கன்னா சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். அவரால் பயனடைஞ்சிருப்பீங்க, அவர் நீங்கள் வந்து ஒரு நண்பர்களாக பழகியிருப்பீங்க, போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதில் எந்த விதமான இதுவும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் யார் உதவி பண்ணீங்க? அவரே வேணான்னு சொன்னாருங்க. நடிகர்கள் யாரும் எனக்கு வேணாம்ப்பா, நீங்கள் அவங்க தொழிலை பாருங்கள், யாரும் வேணானே சொன்னார் தலைவர். ஆனால் நீங்கள் எல்லாம் முடியாது, நான் உங்க கூட தான் நிற்பேன்னு எத்தனை பேர் வந்து நின்னீங்க? பேசும்போது சொன்னீங்க, எந்த நடிகர் வந்து அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு. சில நடிகர்கள் வந்து வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லை மறைந்த அன்னைக்கு? சார், அதான் சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு வரணும், ஒரு மறைவுக்கு வந்து யாராக இருந்தாலும் செய்தி கேட்டால் வரணும். அதான் கிராமத்து வழக்கம், நம்முடைய தமிழர் பண்பாடு. வரலங்கிறவங்கள போய் அவங்கள போய் ஏன் வரலன்னு கேட்குறதுக்கு அது கேட்கவே கூடாது. என்னை பொறுத்தவரை அன்றைக்கி இப்போ சில பத்திரிகையாளர்கிட்ட கூட அந்த கேள்வியை எதுக்கு மீண்டும் மீண்டும் கேள்வி. நடிகர் சங்கத்தை கடன் அடைச்சார், நடிகர் சங்கத்துக்காக பல்வேறு உழைப்புகளை கொடுத்தாரு. மறந்த சிவாஜி கணேசனுக்கெல்லாம் அவர் பிரபுவே வந்து சொன்னார், அவர் இருந்து எல்லாமே பண்ணாங்க. ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாரு, நான் பொதுவாக தான் வந்து நல்லா செஞ்சார், ரஜினிகாந்தே சொல்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது சில நடிகர் வரல அப்படிங்கிற ஒரு. ஆமாம், அதாவது நடிகர் சங்கமே எங்கள் தலைவருடைய குடும்பத்தை அணுகி அவருடைய மறைவை
எங்களுடைய எப்படி சிவாஜி சாருக்கு கேப்டன் பண்ணாரோ அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் நேற்றுக்கு விஷால் சார் வந்து இங்கே வந்து போனார். வரும்போது சொன்னார், நான் வந்து வெளிநாட்டில் இருந்ததுனால தவிர்க்க முடியல, என்னால் வர முடியல, அதனால் அண்ணங்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்க தான் வந்தேன், மன்னிப்பு கேட்டு தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு தொண்டனா ரசிகனா நாங்கள் வந்து எப்படி ஒரு தலைவன் இருக்கும் பொழுது இன்னொரு தலைவருக்கு மரியாதை, சிவாஜி சாருக்கு எப்படி ஒரு மரியாதை செலுத்தினாரோ, எப்படி அந்த இறப்பை வந்து முறையாக இது பண்ணி அவர் வீட்டு வரலுமே திரும்பவும் அடக்கம் செய்து, திரும்பவும் சிவாஜி சார் அடக்கம் செஞ்சு, திரும்பவும் வந்து அவர் வீடு வரலுமே பிரபு சாரை விட்டுட்டு வந்தவர் எங்கள் தலைவர். அந்த மாதிரி இந்த சினிமா உலகம் இவ்வளோ தூரம் பேசக்கூடிய சினிமா உலகம் கட்டுக்கோப்பாக அணுகி எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, இந்த டைமுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஒரு டிஸ்கஸிங் வந்திருக்கணும்ல. ஏன் வரல? இல்லையே. வந்தாங்க போனாங்க, இரங்கல் தெரிவித்தாங்க, வந்தாங்க போனாங்க. இதை நான் தொண்டனாக தான் சொல்கிறேன், அவங்க குடும்பத்தை சார்ந்தும் சொல்ல. தேமுதிகவின் எதிர்காலம் என்ன சார்? எங்கள் இயக்கம் துவங்கும் போது முதல்ல கொடி 2000 பிப்ரவரி 12 நாங்களாம் கொடி கேட்டோம். எங்களுக்கு கொடி வேணும், இந்த கொடி வந்து உங்கள் கொடி வந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நாங்கள் பயன்படுத்தணும். நாங்கள்லாம் பல்வேறு அரசியல் கட்சியில் மாறி மாறி இருக்கோம். ஆனால் நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்குள்ளே எங்களுக்குன்னு ஒரு கொடி வேணும், நீங்கள் கொடி கொடுங்கன்னு சொல்லி உளவுத்துறை படத்தினுடைய அந்த பட கேஸ்டட் வெளியீட்டுக்கு வந்தப்போ ராவுத்தர் ஃபிலிம்ஸில் நாங்கள் உட்காந்து கேட்டோம். அப்போ தலைவர் சொன்னார், இன்றைக்கி கொடி கேட்பீங்க, நாளைக்கு வந்து கட்சி கேட்பீங்க, அதெல்லாம் இப்போலாம் முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம். 2000 பிப்ரவரி 12 கொடி கொடுத்தார். அந்த கொடியை வந்து தமிழ்நாடு பூரா எல்லா கிளைகளிலும் நாங்கள் கொடியேற்றினோம். அப்போ நான் அமைப்பு செயலாளர் ரசிகர் மன்றத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் மாவட்டத்திலே அமைப்பு செயலாளர். நான் சேலம் மாவட்ட தலைவராகவும் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் போய் அமைப்பு ரீதியாக நாங்கள் உருவாக்கணும், எல்லா இடத்துலையும் கொடியேற்றணும். பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் வந்ததுன்னு உங்களுக்கு அரசியலில் உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எதிர்கொண்டோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி போல எதிர்கொண்டோம். அதை எதிர்கொண்டு அந்த சூழல் வரும் பொழுது தலைவர் வந்து கட்சியினுடைய பல்வேறு கூட்டங்களை நடத்தி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர் அந்த கட்சி ஆரம்பித்தார். தேமுதிகங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல இடங்களில் கூட்டம் போட்டார். கூட்டம் போட்டு தான் இது வந்து ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையில் தலைவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இன்றைக்கி வந்து 2011 மட்டும் அதிமுகவோட தேமுதிக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் வந்து இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்து இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், தேமுதிக இன்று ஆட்சிக்கட்டிலே இன்றைக்கி இருந்திருக்கும், தலைவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். என்னுடைய இது எல்லாரும் சொல்கிறாங்க. 2011 தேர்தலில் அதிமுகவோடு எந்த கட்சியோடு கூட்டணி வேணான்னு சொன்னது அந்நியார் வலியுறுத்தி சொன்னாங்க. 2011 அதிமுக கூட்டணியே வேணான்னு சொன்னவங்க அண்ணி. அப்புறம் எப்படி போனீங்க? அவங்க சொன்னாங்க அன்னைக்கு எங்க தலைமை பொறுப்புல இருந்த பண்ருட்டியார் போன்றவர்கள் எல்லாருமே வலியுறுத்தி இல்லை இந்த இதுக்கு கூட்டணி போகணும்னு சொன்னவங்க அவங்க தான். எனக்கு தெரியும். எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல பணத்துக்காக அவங்க கூட்டணி வேணான்னு சொன்னாங்க சார். 2011 தேர்தலில் அதிமுக வேணாம், எந்த கட்சியோட வேணா நம்ம தனித்தே போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மற்றவர்களுடைய வலியுறுத்தல், மற்ற அரசியல் தலைவர்கள் எங்கள் கூட இருந்தவங்க, வெளியிலிருந்து வந்தவங்க, அவங்களுடைய வலியுறுத்தல் தான் அன்னைக்கு தலைவர் வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். ஆனால் அன்னைக்கு இந்த கூட்டணி இல்லாமல் இருந்தால் தனித்தன்மையோடு தேமுதிக வந்து வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கும். அன்னைக்கு யார் யார் வந்து இந்த கட்சியில் வந்து இந்த கூட்டணி போகணும்னு சொன்னாங்களோ அவங்களாம் முதல் வரிசையில் போயிட்டாங்க வெளியில். கூட்டணி வேண்டாங்கிற முடிவில் இருந்து அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி. ஆமாம், தலைவர் வேண்டாங்கிற நிலையில் இருந்து தான் சரி எல்லாரும் வலியுறுத்துகிறாங்க. இந்த சூழல் சேலத்தில் மக்கள் உரிமை மாநாடு நடத்தினார். அங்கே வந்து இப்போ சென்னிஸ் ஹோட்டலில் வந்து எல்லா மாவட்ட செயலர் லெட்ரு எழுதி கைப்பட லெட்ரு எழுதி கொடு, கூட்டணி வேணுமா வேணாமான்னு எழுதி கொடுன்னு கேட்டார். எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து கூட்டணி வேணும்னு சொன்னாங்க. தொண்டர்கள்ட்ட கேட்டார். தொண்டர்களும் ரெட்டை விரல காமிச்சு கூட்டணி வேணும்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி வேணான்னு முடிவு சொன்னவங்க தான் அண்ணி. வேணவே வேணான்னாங்க. இந்த அப்போ கூட இந்த 160 சீட்டு ஜெயலலிதா அம்மா வந்து அறிவிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சுட்டு அவங்க கிளம்பிருந்த நிலையில் அவங்க கட்சிக்காரங்க யாருமே அந்த தேர்தலில் வந்து இல்லை தேமுதிக கூட்டணி இருந்தால் தான் நாங்கள் நிற்போங்கிற நிலைக்கு வந்தாங்க. அடுத்த நாள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஒரு தாப்பாண்டி சார்
இவர் ராமகிருஷ்ணனை, நம்ம மனித மக்கள் கட்சி ஜவஹர்லா, ஜான், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மறுபடியும் தேமுதிக இங்கே கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் தலைமையை ஏற்றுங்க, நீங்கள் வந்து நம்ம போட்டி போடலாம், நீங்கள் உங்கள் தலைமையில் வந்து போட்டி போடலான்னு இதே அலுவலகத்துலேருந்து பேசுனாங்களே. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட மக்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், வார்த்தை விட்டுட்டோம், அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும், ஒரு நாள் பொறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா தேர்தல் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிவிட்டு 41 சீட்டு வந்து எந்தெந்த இடங்களில் கேட்குறோமோ எல்லாமே அவங்க பரிசீலனை பண்ணி அவங்க உதவியாளர் அனுப்பிச்சுட்டு எங்கள் தலைவர் போய் அங்கே கையெழுத்து போடவே இல்லையே. அந்த அம்மா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எங்கள் தலைவர் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனது தான் சார். அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது கையெழுத்து போட போனாரா? அந்த 11 எங்கேயாவது இவர் இங்கே அங்கேருந்து போனார், அங்கேருந்து வந்து தான் இங்கே கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அவர்கிட்ட. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக நின்னாங்க, இவங்களும் போல்டாக நின்னாங்க. பணம்னு சொன்னாக்கா பணம்னா அவங்க ஏன் கூட்டணி வேணான்னு சொல்ல போகிறாங்க? எல்லா அப்பட்டமான பொய்கள் சார், சுயநலம் சார். அந்த சுயநலம் தான் அரசியலில் வந்து இன்றைக்கி ஒரு பொதுநலத்தையே பாழாக்கிட்டு இருக்கு. பொதுநலம் வேணும் சார், பொதுநலத்தோடு அரசியல் இருந்தால் தான் அந்த மக்களுக்கு போய் சேரும். இப்போ தேமுதிக தொடங்குனதுலேருந்து இப்போ நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ வெளியில் போயிட்டாங்க சில பேர். அவங்க வந்து கொள்கை பிடிப்பு இல்லாதவன்னு சொன்னீங்க, வெளில போயிட்டாங்க. இப்போ தேமுதிக எப்படி இருக்குது அப்படிங்கிறது தேர்தலில் பார்த்தோம். இனிமேல் அது இப்போ கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இனிமேல் அது வந்து எழுச்சி பெறுறதுக்கு எந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது? பல யோகங்கள் திட்டங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. தலைவரோடு வாழ்ந்தவங்க அவங்க இல்லாமல் மாநாடு நடக்கலை. முதல் மாநில மாநாடு அவங்க இல்லாமல் முதல்ல கொடி கொடுத்தப்ப அவங்க இல்லாமல் கொடி கொடுக்கல. முதல் ரசிகர் மன்ற உறுப்பினர் கார்டு கொடுக்கும்போது அன்னி கூட இருந்து தான் கொடுத்தாங்க. முதல் மாநில மாநாடு முழு ஏற்பாடுகளையும் எல்லாமே அவங்க முன்னிலையில் இருந்து தான் பார்த்தாங்க. அதே மாதிரி கட்சியினுடைய நிகழ்வுகளை ஒவ்வொருவும் படிப்படியாக கூட இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே வந்தாங்க. அவர் உடல் சூழ்நிலை கருத்தில் அந்த சோர்வு ஏற்படும் பொழுது தான் அப்போ வந்து வேறு அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க. எங்கள் கட்சியில் பெரிய பரம்பரை அரசியல் தலைவர்கள்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது. அந்த குடும்பத்திலேருந்து அவருடைய அந்த சூழ்நிலை அண்ணின்னு நாங்களே கூப்பிட்றோம், வாங்க நீங்கள் வாங்க பேசுங்க அப்படின்னு நாங்களே கூப்பிட்றோம். இதில் என்னமோ போய் தப்பு இருக்குது? இல்லை, தப்பு இல்லை. இப்போ ஏற்கனவே விஜயகாந்துக்காக தான் அந்த கட்சி, விஜயகாந்த் மட்டும்தான் நம்பி தான் அந்த கட்சி இருந்தது, அவருக்காக அந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு விழுந்தது. இப்போ அவர் மறைஞ்சிட்டாரு, இனிமேல் அந்த கட்சிக்கு ஓட்டு விழாது. இப்போவும் சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக எங்களை ஏற்றுக்குவாங்க, எங்கள் இயக்கத்தை ஏற்றுக்குவாங்க. எங்களுடைய தலைவருடைய கொள்கையும் லட்சியத்தையும் எங்களுடைய அந்நியார் அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக பிரதிபலிப்பாங்க. நிச்சயமாக நாங்கள் அவர் என்ன இலக்குக்காக தலைவர் இந்த கட்சி ஆரம்பித்தாரோ கண்டிப்பாக அந்த இலக்கை நாங்கள் அடைவோம் சார். உறுதியாக அந்த பாதைக்கு இருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் வந்து கண்டிப்பாக எடுத்து செல்வாங்க. அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம் அவங்கக்கிட்ட இருக்குது. விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஏதோ விமர்சனம் பண்ணுறாங்க, பணம் வாங்கிட்டாங்க. எங்கள் தலைவர்கிட்ட எங்களால் வந்து அடையாளம் காட்டப்பட்டவ எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது, அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்களுடைய இயலாமை அது ஒத்துக்கிறேன். ஆனால் நீ யார் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு? இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருந்துட்டு வெளியில் போனீங்களா? இந்த இயக்கத்தை பற்றி தெரியுமா? இல்லை தலைவரோட நெருக்கமாக இருந்தீங்களா? எத்தனையோ பத்திரிக்கையாளர் இருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து நக்கீரன் அண்ணன் கோபாலெலாம் வந்து எவ்வளோ நெருக்கமானவர்னு எனக்கு தெரியும். எப்படி அவங்க பேசுவாங்க, எப்படி பழகுவாங்கன்னு எனக்கு தெரியும். பல பேரும் அந்த மாதிரி இருக்காங்க பத்திரிகையாளரில். ஆனால் நீங்களாம் யார்? நாங்கள் இங்கே ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயசு 58. ஏறக்குறைய நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி அவர் தலைவர் இளங்கோ அப்படின்னு என்னை கூப்பிட்டது 86ல், 82ல் மன்றம் வைக்கிறோம், 86ல் இளங்கோன்னு கூப்பிட்றாரு. அன்னையிலேருந்து இன்னைய வரை நாங்கள் ஓடி இருக்கோம். இந்த இடத்துல இங்கேயே இருந்திருக்கிறேன், எனக்கு தனியாக ரூமு கொடுத்துருக்காரு, இங்கேயே இருந்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் இந்த பத்திரிகை, இந்த சேனல்கள்லாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு புது இயக்கத்துக்கு புதுமையாக வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நினைவு எத்தனை நாள் பொதுமக்களுக்கு பார்வைக்கு அனுமதி, என்ன பிளானு? அது வந்து இப்போ அவருடைய இடத்துலையே, அவங்களுடைய சொந்த இடத்துலையே நாங்கள் வந்து பண்ணணும்னு அண்ணி முடிவு எடுத்தாங்க. அவங்க தான் முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய இடத்துல நாங்கள் வந்து அவரை நினைவிடத்தை வந்து அமைச்சிருக்கோம். அது தொடர்ந்து வந்து பொதுமக்கள் எவ்வளோ தூரம் வராங்களோ வர அது வந்து தடை இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக அனுமதிப்போம்னு சொல்லிட்டாங்க. அது தொடர்ந்து நாங்கள் மாறி நிர்வாகிகள் இருந்து அதை கண்காணிச்சுக்கிட்டு அது வழிப்படுத்திட்டு வரோம். அது தொடர்ந்து தொடரும். மண்டபம் அந்த மாதிரி அந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் காலத்தில் மட்டும்
கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாமே தவிர மற்றபடி தொடர்ந்து அது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவர் எப்பவுமே நாள்தோறும் இருப்பார், இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது பின்பற்றுவோம் நாங்கள். நாடாளுமன்ற தேர்தல் வருது, தேமுதிக நிலைப்பாடு? நாங்கள் மிகப்பெரிய இறைப்பின் தலைவர் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய இதில் நாங்கள் இருக்கோம். அரசியல் சூழ்நிலை வரட்டும், அதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் இந்த மாதிரி பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் முறையாக பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து அரசியல் தெரியல அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு அரசியல் முழுமையாக தெரியும். தலைவரோட அவங்க வாழ்நாளில் அவங்க தலைவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, வாழ்ந்தவங்க. கண்டிப்பாக அவங்க உடைய தம்பி பிரபா, சுதீஷ் சார் எல்லாருமே இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. நல்ல முடிவுலாம் சொல்லுவாங்க. நாடாளுமன்ற தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான் அப்படின்னா நிச்சயமாக தேமுதிகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக இந்த முறை இருப்பார்னு பல கூட்டங்கள் அவங்களே பேசியிருக்காங்க. அதுக்கு தகுந்தமான யூகங்களை கண்டிப்பாக அவங்க அமைப்பாங்க. இல்லை, மோடி வந்து விஜயகாந்துக்கு இதெல்லாம் பேசினார், திருச்சி வந்தப்போ நினைவுகள், விஜயகாந்த் நினைவுகள்லாம் பேசினார். அதனால் பாஜகவோட கூட்டணி இருக்குமா சார்? ஏற்கனவே கூட்டணி வச்சுருக்கீங்க. இல்லை, கூட்டணி வந்து அதிமுகவோட வச்சுருக்கு, பாஜகவோட வச்சுருக்கு. எங்களுக்கு எதிரும் புதிரமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட எங்களோட கூட்டணியில் பயணித்திருக்காங்க. எல்லா கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் திமுகவுடைய சார்ந்து மட்டும் இல்லை, மீதியெல்லாம் நாங்கள் கூட்டணி வச்சு. ஆனால் அனைத்து கட்சிகளும் விரும்புகிற தலைவர் எங்கள் தலைவர் மோடி அவர்கள். வந்து அந்த அரசு விழாவிலே அவர் வந்து தலைவரை பற்றி புகழஞ்சல் பேசிட்டு போனது எங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. இருந்தாலும் கூட அவர் நேரில் வந்திருக்கணுங்கிற எங்கள் தொண்டர்கள் மத்தியில் அவர் நேரில் வந்திருக்கணும். ஏன்னா இந்த 2014 தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது பெரிய அளவில் இங்கே கிடையாது. அந்த தேர்தலில் வந்து தமிழ்நாடு முழுக்க தலைவரும் அந்நியர் அவர்களும் எல்லா இடங்களிலும் போய் மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தை முன் வச்சு பேசினாங்க. அவரும் நேசித்தார், தலைவரே ரொம்ப நெருக்கமாக நேசித்தார். வந்து போயிருந்தால் இன்னும் எங்கள் தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். நடிகர் வடிவேலு அஞ்சலி செலுத்த வரல அப்படின்னு எல்லாருமே குறை சொல்கிறாங்க. உண்மையிலுமே என்ன பிரச்சனை? சினிமா உலகத்தில் வந்து எங்கள் தலைவர் கேப்டனை போற்றாத புகழாத நடிகர்களே கிடையாது. நடிகர் வடிவேலு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பத்திரிகையாளர்களும் பொதுமக்கள் மத்தியிலும் வருது. அவர் வந்திருக்கலாம், கூடாதுங்கிறதுல அவருக்கும் தலைவருக்கும், தலைவர் வந்து வடிவேலு எவ்வளவோ தலைவரை தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணார் தெரியும். கலைஞர் மேடையில் வச்சுக்கிட்டே விமர்சனம் பண்ணார். அப்போ கூட தலைவர் ஒரு வார்த்தை கூட அவரை பற்றியோ அந்த பேச்சுக்களை பற்றியோ சொல்லலை. எங்களை போன்றவர்களை கூட பேச வேணான்னு சொல்லிட்டார். அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க ஏதோ அவர் பிழைப்புக்காக அப்படிங்கிற மாதிரி தான் அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வடிவேல் கடுமையாக இவ்வளோ பிரச்சாரம் பண்ணிட்டு வர கோபமே அவருக்கு எப்படி வராமல் வந்துடும்? ஆமாம், எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ண யாரையும் வந்து அவர் விமர்சனமே பண்ணது கிடையாது. நீங்கள் வேணால் பொது மேடைகளில் பொது விஷயத்தை பாருங்கள். எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ண ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய இந்த பேச்சாளர்கள் வழியில் பேசியிருப்பாங்களே தவிர எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு வார்த்தைனாலும் அவர் ஒரு வார்த்தையோடு முடிச்சுட்டு போயிடுவார். அவங்கள அடுத்த கட்டத்துக்கு யாரையும் விமர்சிக்க மாட்டார். தன் வேதனையை, தன்னுடைய சுகதுக்கங்களை தன்னுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஒரு தலைவர். அதனால் வடிவேல் அவருடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தலைவருடைய தங்கை வீட்டுக்காரர் முத்துராமன் வழக்கறிஞர் வடிவேல் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் குடியிருந்தார், அப்பார்ட்மெண்ட்டில். வடிவேல் வீடு அங்கே. அவர் இறந்துட்டார், முத்துராமன் சார் இறந்துட்டார். அப்போ அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா கார்கள் வர தொண்டர்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. இவர் இரவு நேரத்தில் வந்துட்டு இரவில் வந்துட்டு தரைக்குறைவாக வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த இடத்துல தொண்டர்கிட்ட தலைவரை பற்றியும் கொஞ்சம் உரிமையில் பேசி கலாட்டா பண்ணுறாரு. கலாட்டா பண்ணும்போது தொண்டர்கள் கோவப்பட்டாங்க. தலைவர் இல்லைங்க, தலைவருக்கு இது தெரியாது. தலைவர் அந்த இதே தெரியாது அவருக்கு. தொண்டர்களை வந்து கோவப்படுறாங்க. கோவப்பட்டு பேசி ஒரு கை கலப்பு ஏற்படுது. அது வழக்கு கூட இருக்குது. இன்னும்
காவல்துறையில் போடப்பட்ட வழக்கு இன்னமும் இருக்குது. இருக்கு. இன்னும் முடியல. முடியல. ஆமாம். அப்போ அந்த விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் நீ ஒன்றும் அவ்வளோ ஆள் கிடையாதுன்னு சொல்லி கை வச்சிடுறாங்க. இவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. தலைவருக்கு என்னென்னா ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு ஆளாக தலைவர் பார்த்தார். ஒரு இறப்பில் போய் அப்படி ஒரு இது செய்து யாரும் பண்ண மாட்டாங்க. இங்கே யாரோ கார் வச்சுருக்கீங்க இங்கே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கலாட்டா பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த வழக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய. அதுக்கப்புறம் உங்கள் கட்சி தொண்டர்களை கண்டிக்கலையா? தலைவர் கண்டிச்சார். தலைவர் வந்து அந்த இறப்புக்கு அப்புறம் கூப்பிட்டு வழக்காயிடுச்சு இல்லைங்களா, வழக்காயிடுச்சு. அந்த வழக்கு இன்னும் தலைவர் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் கட்சிகள் தான் பார்த்துட்ருக்கு. அது இன்னும் பெண்டிங்கிலே இருக்குது. அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்கிலே இருக்குது. இன்னும் முடிவுக்கு வரல. நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது அவர் நடந்துக்கிட்ட விதம் வந்து ஒரு மனிதாபிமன்ற செயல். தலைவர் அதுக்கப்புறம் அதை பற்றி கூட வெளியில் பேசலை. அவர் அதை பற்றி கூட பேசலை. வடிவேல் வராததை பற்றி எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எங்களுக்கு வருத்தம் இல்லை. எங்கள் தலைவன் புகழின் வரும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் வந்தால் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லினால வராமல். அது அவருடைய மனநிலை. அது அவருடைய மனநிலை. இவ்வளோ பேர் வந்து போனாங்க, விமர்சகர்கள் வந்து போனாங்க. யாரும் நாங்கள் எங்கள் தொண்டர்கள் யாருமே இது பண்ணலையே. ஏன் விஜய் மேலேயே செருப்பு வந்து விழுதா? இல்லை சார், அது வந்து நிச்சயமாக எங்கள் தொண்டர்கள் கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களை எங்கள் தலைவரோட நடித்த காலத்துலேருந்து அவரை நேசிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சார் வந்தாங்க, இது சார் வந்தார். அப்போ நான் கூட தான் இருந்தேன். அப்போ கூட நான் தான் கூட்டிகிட்டு இருந்தேன். யாரும் விமர்சிக்கலையே, எங்கள் தொண்டர்கள் யாருமே இது பண்ணலையே, எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஏதோ அவருக்கு வேண்டா வெறுப்பில் யாராவது ஒருத்தர் தூக்கி போட்டுருந்துருக்கலாமே தவிர வெளியாட்களாக தான் இருக்கணுமே தவிர கேப்டன் தொண்டன் எப்பயுமே தவறு செய்கிற அளவுக்கு தலைவர் விட்டதே இல்லை சார். அந்த கட்டுப்பாடோடு வச்சிருந்த மனித நேயத்தோடு தான் சார் எங்களெலாம் வளர்த்தார். விஜய் சார் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே மிக வருத்தப்படுறோம் சார் நாங்கள். தலைவர் அதுக்கப்புறம் சுஜித் சார் கூட அது யாரோ ஒருத்தன் பண்ணதுக்கு நம்ம வந்து பழியத்துக்க வேண்டிய சூழ்நிலைப்பா அப்படின்னு தான் வருத்தப்பட்டார். அண்ணி அப்படி தான் வருத்தப்பட்டாங்க. அவர் வந்து கேப்டன் சினிஃபீல்டில் வந்து விஜய் சார் வந்து தம்பியாகவே அவர் கேப்டனுடைய தம்பியாகவே நினைக்கிறோம் சார். ஆமாம், அப்படி தான் நாங்கள்லாம் அவரை பார்க்குறோம். அதனால் வடிவேல் மேட்ரு வேறு சார். அது அரசியலாக போய் அவர் விமர்சித்த விதம் எல்லாமே வந்து கடுமையான அது அந்த விமர்சனத்தெல்லாம் தலைவர் தாங்கிக்கிட்டார். தொண்டர்கள் கூட விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா சினிஃபீல்டில் இருக்கிற எல்லாத்தையுமே மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. மதிப்பார். ரொம்ப நன்றி சார். நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் நான் வந்து நக்கீரன் யூடியூப் சேனல் உங்களுக்கு பேட்டி எடுத்துங்க. உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள் இடையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவருக்கு பின்னால் அந்நியார் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த பயணத்தை நாங்கள் தொடருவோம். நிச்சயமாக இந்த நாட்டு மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக எங்கள் அந்நியார் அவர்கள் இருப்பாங்க. இந்த பணம் வாங்கி கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்ற விமர்சனங்கள் எங்கள் அண்ணி மீதும் சுதீஷ் அவர்கள் மீதும் வந்து கொண்டே இருக்கிறது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பணத்திற்காக அரசியல் செய்பவர் எங்கள் தலைவரோ அல்லது எங்கள் அந்நியார் அவர்களோ கிடையவே கிடையாது என்பதை நான் கூட இருந்து அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். விமர்சிக்கக்கூடியவர்கள் நன்கு அறிந்து விமர்சிக்கவும் என்று நான் கேட்டுக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.